Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, இந்த வீடியோவில் நாம CBSE Class 10 Mathematicsல sample paper 1 அது சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக போர்டு ரிலீஸ் பண்ணலை. மை CBSE கைடு அப்படின்ற ஒரு வெப்சைட்லேருந்து அவங்க டீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண கொஷின் பேப்பர் இது. ஸோ அதுக்கு சொல்யூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இது வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஹவரில் சால்வ் பண்ணணும். திஸ் கொஷின் பேப்பர் இஸ் ப்ரிப்பேர்டு பை த டீம் ஆஃப் teachers at my CBSE guide. ஸோ இதில் 40 கொஷின்ஸ் இருக்குது. MCQ, case study, assertion and reasoning. ஸோ இதில் 1 to 30 வந்து பார்த்திங்கன்னா MCQ கொஷின், 31 to 35 வந்து assertion and reasoning, 36 to 40 வந்து பார்த்திங்கன்னா case study based கொஷின். ஸோ 30 கொஷின் MCQ, 5 கொஷின் assertion and reasoning, 5 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா case study அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ வாங்க இந்த கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். த LCM ஆஃப் 24, 60 அண்ட் 50 இஸ். ஸோ இதுக்கு LCM கேட்குறாங்க. 24 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 12, 12 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 6, 6 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 3, 3 3 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 1, 60 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 30, 30 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 15, 15 5 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 3, இதை 3 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 1. அடுத்தது 150 கொடுத்துருக்காங்க. இதை 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 75, இதை 5 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 15, இதை 5 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 3, இதை 3 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா 1. அப்போது 24 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 cube into 3 அப்படின்னு எழுதிக்கலாம். 60 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர், 2 2 இருக்குது, 2 ஸ்கொயர் இன்ட்டு நான் ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கிறேன், 3 into 5. அதுக்கடுத்தது 150 எப்படி எழுதலாம் அப்படின்னா 150 இஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு 2 இருக்குது, 3 1 இருக்குது, 5 வந்து 2 இருக்குது. ஸோ இதில் காமனில் நம்ம கிரேட்டர் பவர் எடுக்கணும். ஸோ நான் காமன் எல்லாத்தையுமே இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கிரேட்டர் பவர் எதுனா 2ல கிரேட்டர் பவர் வந்து 2 கியூப், 2ல கிரேட்டர் பவர் 2 கியூப், 3ல கிரேட்டர் பவர் வந்து 3 தான், 5ல கிரேட்டர் பவர் வந்து 5 ஸ்கொயர். ஸோ அப்போ 2 கியூப் பண்ணிங்கன்னா 8 இன்ட்டு 3 இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 25. ஓகேங்களா? ஸோ இது 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 600. ஓகேங்களா? So next second question பாருங்க. If the lines given by 3x plus 2y 2ky equal to 2, 3x plus 5y plus 1 equal to 0 are parallel, then value of k. So parallel இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு தெரியும். a1 by a2 is equal to b1 by b2 is not equal to c1 by c2. ஸோ இதில் இது a1, இது b1, இது c1, இது a2 b2, இது இந்த பக்கம் இருக்கணும், அப்படி தான் c2. பட் அது வேண்டாம், இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு c தேவைப்படாது, ஏவை ஈக்குவேட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 3 by a2 வந்து 2 which is equal to b1 வந்து 2k divided by b2 வந்து 5. ஸோ அந்த 5ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2k equal to 5 into 3 வந்து 15 divided by 2. ஸோ இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ 15 by 4 which is equal to k. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? தேர்ட் கொஷின் பாருங்கள். இஃப் ABO சிமிலர் டு triangle DCO, if CD 2 cm, AB 3 cm, OC 3.2 cm, OD 2.4 cm. இதில் இந்த ABO இதுவும் இந்த ட்ரையாங்கிளும், இதில் இங்கே வந்து DCO இந்த ட்ரையாங்கிளும் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிளில் அந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ அந்த AB
அது இந்த சிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஏபி சிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி விச் இஸ் ஈக்குவல் டு ஏஓ. ஸோ நான் இந்த ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எல்லா இதுலேயுமே நான் நியூமரேட்டருக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், டினாமினேட்டருக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏபி பை சிடி விச் இஸ் ஈக்குவல் டு ஏஓ டிவைடட் பை ஓடி which is equal to third side OB divided by OC. ஸோ இதில் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். CD வந்து 2, CD வந்து 2, AB3 which is equal to OA தெரியாது, divided by OD வந்து 2.4 கொடுத்துருக்காங்க, which is equal to OB தெரியாது, OB போட்டுக்கோங்க, டிவைடட் பை OC வந்து 3.2. ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா OA வேல்யூவும் OB வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது கூட ஈக்குவேட் பண்ணுங்கள். இது கூட ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு இது கூட ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 3/2 ஈக்குவல் டு OA பை 2.4. இந்த 2.4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2.4 into 3/2 which is equal to OA. 1 2 is 2, 12 2s are 24, 12 3s are 36. ஸோ ஒரு டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வைக்கணும். ஸோ 3.6 ஓஏவோட வேல்யூ வந்து 3.6. ஸோ இதுதான் ஆன்சர். ஏன்னா ஓஏல 3.6 வேறு எதுவுமே இல்லை, இருந்தாலும் நம்ம ஓபியும் போடலாம். ஸோ 3/2 ஈக்குவல் டு ஓபி டிவைடட் பை 3.2. ஸோ இதில் ஓபி வேணும் அப்படின்னா இந்த 3.2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 3.2 into 3 divided by 2, 1 2 is 2, 16 2s are 32, 16 into 3 வந்து 48. ஒரு டிஜிட் கழிச்சு பாயிண்ட் வச்சிங்கன்னா 4.8. ஸோ கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பாருங்கள். த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் x equal to 2 and y equal to -3 ஹேஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க, எத்தனை சொல்யூஷன் இருக்கும்ன்ட்டு. ஸோ ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்ற கிராஃப் வந்து எக்ஸில் 2ல் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ரா பண்ணணும். ஒய் ஈக்குவல் டு -3ன்ற கிராஃப் வந்து ஒய்யில் -3ல் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ரா பண்ணணும். ஸோ இது ரெண்டும் ஒரே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ யூனிக்யூ சொல்யூஷன் கிடைக்கும். யூனிக்யூ சொல்யூஷன்னா 1 சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், 5th கொஷின் பாருங்கள். காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0, சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதோடைய வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0. அதாவது காஸ் வந்து 90 டிகிரி தான் நமக்கு 0, இது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்கும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. இதில் பீட்டா வேணும்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா போட்டுக்கலாமா? பீட்டா வேணும்னா 90 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா. ஸோ வேண்டாம், இது ஆன்சர் எப்படி இருக்குது? சைன் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ 2 ஆன்சர் வந்து ஆல்ஃபா 2 ஆல்ஃபான்னு இருக்குது, அப்புறம் 2 பீட்டான்னு இருக்குது. ஸோ பீட்டா வந்து 90 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது சைன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு பதிலாக 90 மைனஸ் ஆல்ஃபா போட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து மீனிங்லெஸ்ஸாக வருது. ஃபஸ்ட்டு வந்து 90 வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 90 வந்தால் நமக்கு ரிலேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆல்ஃபா வந்தால் நமக்கு ரிலேஷன் கிடையாது. ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது -19 வருது. அப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருங்க. ஆல்ஃபா கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 மைனஸ் பீட்டா. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நல்லா கவனிங்க, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 90 மைனஸ் பீட்டா போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் பீட்டா இருக்குது. அப்போ சைன் 90 மைனஸ் பீட்டா வந்து 2 பீட்டாவாக மாறிடும். ஸோ நமக்கு தெரியும் சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து பார்த்திங்கன்னா காஸ் தீட்டா. அப்போ காஸ் 2 பீட்டா தான் ஆன்சர். அதாவது சைன் 90 மைனஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ தீட்டாவுக்கு பதிலாக அங்கே 2 பீட்டா இருக்குது. அப்போ காஸ் 2 பீட்டா வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 6th ப்ராப்ளம் பாருங்கள். The product of two numbers is 1600. Their HCF is 5. The LCM is என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும்
LCM into HCF equal to product of two numbers. ஸோ LCM வந்து நமக்கு கேட்குறாங்க, HCF வந்து 5, ப்ராடக்ட் வந்து 1600. இந்த 5 அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஸோ 1600 by 5 இதை அடிச்சிங்க அப்படின்னா 3 5s are 15, மீதி 1 320. ஸோ 320 தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 7th கொஷின் பாருங்கள். இஃப் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், then x square plus 6x plus 2, then 1 by alpha plus 1 by beta ஓட வேல்யூ கேட்குறாங்க. இதை ax square plus bx plus c கூட கம்பேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ இப்போ மைனஸ் 6/1, சி பை ஏனா சிக்கு நேராக 2 இருக்குது, அப்போ 2/1. அப்போ இது -6, இது வந்து 2. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். எல்சிஎம் தான் எடுக்கணும். ஆல்ஃபா பீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பீட்டா இங்கே ஆல்ஃபா, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா, அப்போ -6/2 அடிச்சிங்கன்னா -3 வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர். எய்த் கொஷின் பாருங்கள். த பார்ட் ஆஃப் த சர்க்குலர் ரீஜியன் என்க்ளோஸ்டு பை த கார்ட் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்டு. அதாவது ஒரு சர்க்கிளில் த பார்ட் ஆஃப் சர்க்குலர் ரீஜியன் என்க்ளோஸ்டு பை த கார்டு, இப்படி ஒரு கார்டு நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அந்த கார்டும் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள், சர்க்கிளோட ஆர்க்கும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற இடம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து மைனர் செக்மெண்ட், இது மேஜர் செக்மெண்ட். இது ஒரு சர்க்கிளில் சென்டரும் இந்த ரேடியஸும் சேர்ந்து இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை செக்டார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ செக்மெண்ட்டுக்கும் செக்டாருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து செக்மெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா செக்டார். 9th கொஷின் பாருங்கள். த குவாட்ரட்டிக் பாலினாமியல் whose zeros are -3 and 6. ஸோ இது ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க, இதை பீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -3 + 6 வந்து +3 வரும். ஆல்ஃபா பீட்டா வந்து 3 6 are -18 வரும். அப்போ x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா தான் பாலினாமியல். x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 3x ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா வந்து பார்த்திங்கன்னா -18. அப்போங்க மைனஸாக மாற்றிக்கோங்க. அப்போ இங்கேயும் மைனஸ் வருது, இங்கேயும் மைனஸ் வருது. அப்போ இது ஆன்சர் வராது. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இது ஆன்சர் வராது. இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்குது, இதுவும் ஆன்சர் வராது. ஆனால் இங்கே ஃப்ராக்ஷன்லலாம் இருக்குது. x² கீழே 6 இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். x² by 6, 3x/6 -18/6. இங்கே x² by 6 கரெக்டாக வந்துடுச்சு. இங்கே 1 3 is 3, 2 3s are 6 -x/2. இங்கே 1 6 is 6, 3 6 are 18 கரெக்டாக வருது. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பாருங்கள். In an equilateral triangle ABC, AD is perpendicular to BC. AD square is equal to P into BC square, then P is equal to. ஸோ இது வந்து நம்ம சால்வ் பண்ணால் தான் போட முடியும். ஸோ ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் நான் ஏபிசி அப்படின்னு நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏபிசி இதில் ஏடி வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஏடி வந்து பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AD is perpendicular to BC. AD square equal to PBC square. அதாவது AD square is equal to P into BC square அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் P உடைய வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். அப்போ இந்த எல்லா சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து BC அப்படின்னா இதில் பாதி வந்து BC/2 இருக்கும், இந்த பாதி வந்து BC/2 இருக்கும். அப்போ நான் இந்த ட்ரையாங்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் போட போகிறேன். அப்போ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் BC/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருமா. AD ஸ்கொயர் ப்ளஸ்
பிசி பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஆக்சுவலாக இந்த ஏசி ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா பிசிக்கு ஈக்குவலாக இருக்குமா, ஏன்னா எல்லா சைடுமே ஈக்குவல். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏசி ஸ்கொயரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிசி ஸ்கொயர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே ஒரு சைடு ஏடி இருக்குது, ஒரு சைடு பிசி இருக்குது. அப்போ ரெண்டு இதுவாக தான் மாற்றிக்கணும், ஏடி பிசி அது வர மாதிரி தான் மாற்றிக்கணும். இப்போ நான் ஏசியை நான் பிசின்னு மாற்றிக்கிறேன், ஏன்னா ரெண்டு சைடும் ஈக்குவல் தானே, இது ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள், எல்லா சைடும் ஈக்குவல். ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் பை பிசியை ஸ்கொயர் பண்ணால் பிசி ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதில் ஏடி ஸ்கொயர் தான் வேணும். ஏடி ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா பிசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர் பை 4. ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 4 is 4, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 பிசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர், 1 1s are 1 வரும், ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 பிசி ஸ்கொயரில் ஒரு பிசி ஸ்கொயர் மைனஸ் பண்ணிங்கன்னா 3 பிசி ஸ்கொயர் பை 4. அப்போ 3/4ன்னு இருக்குது. இந்த இதை பாருங்கள், ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி பிசி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி பிசி ஸ்கொயர். அப்போ பின்றது பிசி ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர். அப்போ 3/4 தான் இதுக்கு ஆன்சர், பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் யோசித்து தான் போடணும், சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த பித்தாகரஸ் தியரத்தை ஏடிபிசியாக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கே பிசி வந்துடுச்சு, இந்த ஏசியை பிசின்னு மாற்றிக்கணும், ஏன்னா எல்லா சைடும் ஈக்குவல்ன்றதால ஏசியும் பிசியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 11th கொஷின் பாருங்கள். The probability of selecting a queen of diamonds when the card is drawn from a well shuffled pack of 52 cards. So queen of diamond 52 கார்டில் ஒரே ஒரு டைமண்ட் குயின் தான் இருக்கும். ஸோ 1/52. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். ஹெச்சிஎஃப் ஆஃப் 72, 20 வந்து 24, எல்சிஎம் கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஹெச்சிஎஃப் வந்து 24 இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 72 120, 72 இன்ட்டு 120. அப்போ எல்சிஎம் வேணும்னா 72 இன்ட்டு 120/24. ஸோ 124s are 24, 3 டைம் இது வரும். 3 இன்ட்டு 120 வந்து பார்த்திங்கன்னா 360. ஸோ 360 தான் வந்து பார்த்திங்கன்னா 12th கொஷினுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 13th கொஷின் பாருங்கள். இஃப் எ லைன் மீட்ஸ் த சர்க்கிள் இன் 2 distinct points it is called. ஸோ ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளை 2 இடத்துல மீட் பண்ணுது, 2 வேறு இடத்துல மீட் பண்ணுது. அந்த லைனுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு சர்க்கிளை ஒரே ஒரு பாயிண்டில் ஒரு லைன் வந்து தொட்டுக்குன்னு போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இடத்துல இந்த மாதிரி தொட்டுக்கிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சீக்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, டேஞ்சண்ட்டுக்கும் சீக்கண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். இதுவே கார்டுன்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி போட்டால் கார்டு, சர்க்கிளை வந்து பாஸ் ஆகி வெளில போகாது, இந்த மாதிரி போட்டிங்கன்னா கார்டு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கண்ட் தான் ஆன்சர். ஓகேங்களா? சீக்கண்ட் தான் சர்க்கிளை 2 இடத்துல டச் பண்ணிட்டு போகும். 14th கொஷின் பாருங்கள். The perimeter of a circle is equal to that of a square. ஒரு சர்க்கிளோடைய பெரிமீட்டரும் ஸ்கொயரோடைய பெரிமீட்டரும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ். ஸோ இப்போது பெரிமீட்டரோடைய பெரிமீட்டர் ஆஃப் எ சர்க்கிளோடைய பெரிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2πr which is equal to ஸ்கொயரோட ஏரியா வந்து 4a. ஸோ இதிலேருந்து a கண்டுபிடிச்சிங்கன்னா 2πr/4 வரும். இந்த 4 இந்த பக்கம் வந்துன்னா 1 2 is 2, 2 2s are 4. a is equal to πr divided by 2. ஸோ இப்போது அந்த ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியா கேட்குறாங்க. ஏரியாஸ்க்கு ரேஷியோ என்ன, அதாவது சர்க்கிளோட ஏரியா டிவைடட் பை ஸ்கொயரோடைய ஏரியா. ஸோ சர்க்கிளோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா πr² டிவைடட் பை ஸ்கொயரோட ஏரியா வந்து a ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி தானே நம்ம ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். இது பண்ணிங்கன்னா πr² டிவைடட் பை இங்கே வந்து πr டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர். இங்கே a தான் πr/2, அப்போ a ஸ்கொயர் வரும். ஸோ πr² பை இங்கே வந்து பார்த்திங்கன்னா π² r² பை 4 வரும்.
ஆர் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஒரு பைக்கு ஒரு பை கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே வந்து 1 இருக்கும், கீழே வந்து π/4 இருக்கும். ஸோ இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறுச்சுன்னா 4/π. அப்போ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 4:π. ஓகேங்களா? ஸோ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 4:π. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுடைய ஆன்சர். ஸோ 4:π இதுதான் இந்த 14th கொஷினுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 15th கொஷின் பாருங்கள். 2 isosceles triangle have equal angles and their areas are in the ratio of 16:25. Then the ratio of their corresponding height. ஸோ ஐசோசில்ஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐசோசில்ஸ் ட்ரையாங்கிள் நான் ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். இதோடைய ஏரியா வந்து 16 டைம்ஸ் இருக்குது. இதோட ஏரியா இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இதுவும் ஐசோசில்ஸ் ட்ரையாங்கிள். இதோடைய ரேஷியோ வந்து 25 இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிசி, இதை வந்து நான் டிஇஎஃப்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு ஹைட் இருக்கும், இதுக்கு ஒரு ஹைட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ரேஷியோ ஏரியாவுடைய ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ஹைட்டு எம், இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் எம், இது நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதோடைய ஹைட்டு வந்து ஏஎம், இதோடைய ஹைட்டு வந்து டிஎன். ஆக்சுவலாக இந்த ஐசோசில்ஸ் ட்ரையாங்கிளுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ஏரியா ஏபிசி இதோடைய ஏரியாவையும் ஏரியா டிஇஎஃப் இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஹைட்டை ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஹைட்டை ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ ஹைட்டை வந்து ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து ஏஎம் ஸ்கொயர் டிவைடட் பை டிஎன் ஸ்கொயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16/25 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎம் ஸ்கொயர் பை டிஎன் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஏஎம்/டிஎன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 16/25 மாறிடும். ஸோ 16க்கு ரூட் எடுத்திங்கன்னா 4, 25க்கு ரூட் எடுத்திங்கன்னா 5. ஸோ 4 டிவைடட் பை 5. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டோடைய ரேஷியோ. ஓகேங்களா? ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் ஹைட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட்டுக்கு ரேஷியோ வந்து ஸோ ஏரியா ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, ஹைட்டுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சிக்கணுன்னா ஏரியா ரேஷியோ கொடுத்துட்டு ஹைட்டு கேட்டாங்கன்னா ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஈக்குவல் டு ரூட் ஏரியான்னு போட்டிங்கன்னா கிடச்சிரும். இதுவே வந்து ஏரியா வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஹைட் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ 2 ஏரியாவை டிவைட் பண்ணால் ஹைட்டை ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எதுலனா ஐசோசில்ஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 16th கொஷின் பாருங்கள். cos theta into cos 90 minus theta கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து cot theta divided by cot 90 minus theta கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ cos theta into cos 90 minus theta. ஸோ cos thetaவை அப்படியே எழுதிக்கோங்க. cos 90 minus theta, cosனா கொசைன் தீட்டான்னு சொல்லுவாங்க. கொசைன் தீட்டாவோடைய 90 காம்ப்ளிமெண்ட்ரி வந்து சைன் தீட்டா. அப்போ cos theta by sin theta divided by cot 90 minus theta. காட்னா கோடேஞ்சன்ட், அப்போ கோடேஞ்சன்ட்டோடைய காம்ப்ளிமெண்ட்ரி வந்து டேஞ்சன்ட். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா tan theta. cot 90 minus theta வந்து tan theta. ஸோ இதை cos theta by sin theta, tan thetaவை sin theta by cos theta அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த sin thetaவுக்கு sin theta கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த cos theta மேலே போச்சுன்னா cos theta by 1 cos thetaன்னு இருக்கும். ஸோ இந்த cos theta மேலே போச்சுன்னா cos theta into cos thetaன்னு வரும். cos theta into cos theta வந்து பார்த்திங்கன்னா cos square theta. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர். ஸோ இந்த 17th கொஷின் பாருங்கள். 7 year ends the age of man shall be 3 times age of his son, while 5 years earlier the age of the man was 7 times age of his son, the present age of the man. ஸோ இங்கே வந்து 2 பர்சன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மேன், இன்னொன்று வந்து சன். 5 years ஹென்ஸ்னால் இப்போலேருந்து 5 வருஷம் கழிச்சு. இது ப்ரெசண்ட்டு.
அதுக்கு அடுத்தது வந்து 5 இயர்ஸ் இயர்லியர்னால் இப்போலேருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் மேனை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பர்சன்டேஜ் ஆஃப் சன்னை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். 5 வருஷத்துக்கு 5 இயர்ஸ் ஹென்ஸ்னால் 5 வருஷத்துக்கு அப்புறமா, அப்போ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 5ஆக இருக்கும், இது ஒய் ப்ளஸ் 5ஆக இருக்கும். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இது எக்ஸ் மைனஸ் 5, இது ஒய் மைனஸ் 5. ஸோ இப்போது இந்த ரிலேஷன் பாருங்கள், 5 வருஷத்துக்கு அப்புறமா மேனோடைய ஏஜ் வந்து 3 டைம்ஸ் சன் ஏஜ். 5 வருஷத்துக்கு அப்புறமா மேனோடைய ஏஜ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 விச் இஸ் 3 டைம்ஸ் சன் ஏஜ் வந்து ஒய் ப்ளஸ் 5. ஸோ சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய் 3y, 3 5s are 15. இந்த 3y இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 15 மைனஸ் 5. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 10. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. 5 years earlier the age of man was 7 times age of his son. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி மேனோட ஏஜ் வந்து எக்ஸ் மைனஸ் 5 விச் இஸ் 7 times ஏஜ் ஆஃப் த சன். ஸோ ஒய் மைனஸ் 5. இதை சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 7y மைனஸ் 35 வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 7y, எக்ஸ்ஒய்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடும் கொண்டு போங்க. மைனஸ் 35 ப்ளஸ் 5, அப்போ எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 30. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஸோ நான் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் 10, எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 30. ஸோ இதை மைனஸ் பண்ணால் கேன்சல் ஆகிடும். மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ், ஸோ எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 4y ஈக்குவல் டு 40, y இஸ் ஈக்குவல் டு 40/4. ஸோ 10 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஒய்யோடைய வேல்யூ 10, பட் அவங்க மேனோட ஏஜ் கேட்குறாங்க. அப்போ ஒய்யோடைய வேல்யூ 10ன்னு ஏதாச்சும் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு 10 ஈக்குவல் டு மைனஸ் 30. ஸோ எக்ஸ் மைனஸ் 70 ஈக்குவல் டு மைனஸ் 30. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30 ப்ளஸ் 70. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 70ல் 30 மைனஸ் பண்ணால் 40. அப்போ எக்ஸோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ். எக்ஸ்னால் மேன் இல்லையா, மேனோடைய ப்ரெசன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ். ஸோ இதுவே வந்து சன்னோட ஏஜ் கேட்டாங்கன்னா 10 இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது கார்ட்ஸ் ஈச் மார்க்டு ஒன் ஆஃப் த நம்பர் 6, 7, 8 to 15 are placed in the box mixed thoroughly. One card is drawn at random from the box. What is the probability of getting a card with the number less than 10? அப்போ 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ மொத்தமாக எத்தனை கார்டு இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. டோட்டலாக 10 கார்ட்ஸ் இருக்குது. லெஸ் தென் 10 வரதுக்கு ப்ராபபிலிட்டி. அப்போ 1, 2, 3, 4 கார்டு வந்து லெஸ் தென் 10. அப்போ இதை அடிச்சிங்கன்னா 2/5. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுடைய ஆன்சர். ஸோ அடுத்தது 19th கொஷின் பாருங்கள். HCF of a comma b is equal to 12, a into b equal to 1800, LCM. ஸோ a comma b அப்படின்னு 2 நம்பரோடைய HCF வந்து 12. அது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1800. LCM கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி இது தேர்ட் ப்ராப்ளம் வருது. LCM into HCF equal to product of 2 numbers. HCF வந்து 12, LCM கேட்குறாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers 1800. இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 1800/12. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 112 is 12, 112 is 12, 60, 5 12s are 60. ஸோ 150 தான் வந்து பார்த்திங்கன்னா 19th கொஷினுடைய ஆன்சர். அடுத்தது 20th கொஷின் பாருங்கள். In the given figure, ABCD is a trapezium.
ஏபி 40 சென்டிமீட்டர், ஏபி வந்து 40, பிசி வந்து 15 சென்டிமீட்டர், பிசி வந்து 15, சிடி வந்து 28 சென்டிமீட்டர், ஏடி 9 மீட்டர், சாரி எல்லாமே மீட்டரில் இருக்குது. சிஇ இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி, இந்த சிஇ வந்து ஏபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஏபிசிடி, அது மொத்தமாக இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது மொத்தமாக 40, இது வரைக்கும் 28, ஏன்னா இங்கே 28ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்கும். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஏன்னா இது பர்பண்டிகுலராக இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிஇ இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிங்க, அதுதான் ஹைட். ஓகேங்களா? ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர்னால் 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிஇ ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். ஸோ இது வந்து 225 ஈக்குவல் டு சிஇ ஸ்கொயர் ப்ளஸ் 144. 225 மைனஸ் 144 ஈக்குவல் டு சிஇ ஸ்கொயர். 5. ஸோ 81 ஈக்குவல் டு சிஇ ஸ்கொயர். ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா ரூட்டு, அப்போ 81க்கு ரூட் எடுத்திங்கன்னா 9, அப்போ இது வந்து 9. அப்போ இதுக்கு நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெக்டாங்கிள் ஏரியாவையும் ட்ரையாங்கிள் ஏரியாவையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் ஏரியா வந்து எல் இன்ட்டு பி, அப்போ 29 இன்ட்டு 9 ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஏரியா வந்து ஆஃப் பிஹெச், ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து 12, ஹைட்டு வந்து 9. ஓகேங்களா? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ இங்கே 6 டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ 28 இன்ட்டு 9 அது வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 28ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 252 ப்ளஸ் 6 இன்ட்டு 9 54. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 306 வருது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே மீட்டரில் இருக்குது. அப்போ 306 மீட்டர் ஸ்கொயர், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர். டுவெல்த் கொஷின் பாருங்கள். இஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் 5. அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு நம்பர், ஒன்று இந்த நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னா இது கோஷன்ட்டில் வரும், இதால் டிவைட் பண்ணிங்கன்னா இது கோஷன்ட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பர் கோஷன்ட்டில் வரும், ரிமைண்டர் வந்து 5 வரும். அப்போ இது ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம 5 ஆட் பண்ணால் நமக்கு இந்த ஏன்ற நம்பர் கிடைக்கும். அப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன், டிவைசர், நான் இந்த நம்பரை டிவைசர்னு எடுத்துக்கிட்டு இதை டிவைசரால் டிவைட் பண்ணி கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த கோஷன்ட்டோடைய ஃபார்மெட்லேருந்து நம்ம இந்த ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நான் சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறேன். சிந்தட்டிக் டிவிஷனை இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. 1, இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கே -2, ஸோ இங்கே -3. ஸோ இதை எக்ஸ் மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணோம். எக்ஸ் மைனஸ் 2-ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ 2 வரும். 2 போட்டுக்குங்க, இங்கே 0 போட்டுக்கிட்டு 1 + 0 1, 1 2s are 2, 2 + 1 3, 3 2s are 6, 6ல் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 4, 4 2s are 8, 8ல் 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 5. இந்த லாஸ்ட்டாக 5ங்கிறது ரிமைண்டர். ஓகேங்களா? கோஷன்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸால் தானே டிவைட் பண்ணியிருக்கீங்க, அப்போ இதில் ஒரு பவர் குறைச்சி எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் 2 பவர் குறைச்சி எழுதணும். இங்கே எக்ஸால் டிவைட் பண்ணியிருக்கிறதால இங்கே எக்ஸ் கியூப்னு இருக்குது, அப்போ ஒரு பவர் குறைச்சி எழுதுனீங்கன்னா 1x² + 3x + 4 வரும். இது கூட கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது இந்த இதுதான் இது இங்கே நமக்கு கிடச்சிருக்கிறது. ஓகேங்களா? x² + 3x + 4. அப்போ ஏக்கு நேராக இங்கே 3 இருக்குது, பிக்கு நேராக 4 இருக்குது. அப்போ a = 3, b = 4. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்படி இல்லை, எனக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பாலினாமியலை இப்படி போட்டுக்கோங்க. x³ + x² - 2x - 3. இதை நீங்கள் x - 2ஆல் நீங்கள் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா, ஸோ x³ எக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா x², இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x³ - 2x² வரும். சைனை மாற்றி ஆட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ 3x²,
அடுத்தது இதை கீழே கொண்டு வந்துருங்க, -2x -3. இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணிங்கன்னா 3x வரும் இல்லையா? அப்போ 3x² -6x. ஸோ இதை சைனை மாற்றினீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 4x வரும் -3. இது ஃபஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணிங்கன்னா 4. அப்போ 4 × x 4x, 4 2s are -8. சைனை மாற்றினீங்கன்னா இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ 5. ஸோ அதே மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இது ஈக்குவல் டு இது டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் ஈக்குவல் டு டிவைடண்ட். இப்போ இதையும் இந்த கொடுத்துருக்கிற இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏக்கு நேராக 3, பிக்கு நேராக 4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 22 பாருங்கள். ஏபிசி இஸ் த ஐசோசில்ஸ் ட்ரையாங்கிள். ஏபிசி வந்து ஒரு ஐசோசில்ஸ் ட்ரையாங்கிள். ABC, AB equal to AC equal to 13 cm. AB 13, AC 13. The length of altitude from ஏலேருந்து ஒரு ஆல்டிடியூட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து 5 cm இருக்குது. இது ஆல்டிடியூட்னா இங்கே பர்பண்டிகுலராக இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தென் பிசியோடைய வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 13, இது 5 இருக்குது. பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிங்க. இதை அப்படியே டபுள் ஆக்கினீங்கன்னா நமக்கு பிசியோடைய வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரம் வந்து ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5² ப்ளஸ் (ஸ்கொயர்). ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு side 1 ஸ்கொயர் ப்ளஸ் side 2 ஸ்கொயர். ஸோ 169 ஈக்குவல் டு 25 ப்ளஸ் (). So 169 minus 25 equal to question mark. So 144 equal to question mark. So question mark square actually. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா √144 equal to question mark. So 144 ரூட் எடுத்திங்கன்னா 12. அப்போ இந்த இடம் வந்து 12. அப்போ இதுவும் 12 தான் இருக்கும். அப்போ டோட்டலாக பிசியோடைய வேல்யூ வந்து 12 + 12 வந்து 24. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு த HCF ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் 2னா ஒரு நம்பர் 3ஆக இருக்கும், ஒரு நம்பர் 7னா ஒரு நம்பர் 8ஆக இருக்கும், ஒரு நம்பர் 8னா ஒரு நம்பர் 9ஆக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட் நம்பருக்கும் ஈவன் நம்பருக்கும் மேக்ஸிமம் வந்து HCF, அதாவது அடுத்தடுத்து இருக்கிற நம்பருக்கு HCF வந்து 1 தான். இது மேக்ஸிமம் 1ஆல் தான் டிவைட் பண்ண முடியும், வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. 24th கொஷின் பாருங்கள். tan θ = √3, secant θ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ secant square θ minus tan square θ = 1. இதுதான் ரிலேஷன். இதில் secant square θ = இந்த minus tan square θ அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 1 + tan square θ. ஸோ secant square θ = 1 + tan θ வந்து √3. அப்போ √3 ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 + 3 = 4. ஸோ secant square θ = 4. secant θ வேணும்னா √4, 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2. ஓகேங்களா? The system of linear equation is said to be consistent if it has. ஸோ கன்சிஸ்டன்ட்னா சொல்யூஷன் இருக்கணும். ஒரு சொல்யூஷனாவோ இல்லை வந்து நிறைய சொல்யூஷனாவோ இருந்தால் தான் கன்சிஸ்டன்ட். நோ சொல்யூஷன்னா இன்கன்சிஸ்டன்ட். ஓகேவா? ஒன் சொல்யூஷன் ஆர் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். ஸோ இதுதான் ஆன்சர். ஒன் ஆர் மெனி சொல்யூஷன்னா கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன்னா இன்கன்சிஸ்டன்ட் வரும். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 26th கொஷின் பாருங்கள். ABC is similar to DEF. AB = 9.1, DE = 6.5. Perimeter of DEF is 25 cm. What is the perimeter of ABC? 26th கொஷின் பாருங்கள். ABC similar to DEF ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ABC, இது வந்து பார்த்திங்கன்னா DEF ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ சிமிலர்னால் எல்லா ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். இதில் ஏபியும் இதில் டிஇயும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இதில் பிசியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இஎஃப்பும், அதே மாதிரி இதில் ஏசியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப். அதே மாதிரி பெரிமீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? பெரிமீட்டர் ரேஷியோவும் ஈக்குவலாக தான் இருக்கும். பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசியும் பெரிமீட்டர் ஆஃப் டிஇஎஃப்பும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் 2 ரேஷியோ ஈக்குவேட் பண்ணுங்கள். அவங்க வந்து ஏபிசியோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஏபி வேல்யூ கொடுத்துட்டாங்க 9.1 டிவைடட் பை டிஇயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 6.5 ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசி அதுதான் கேட்குறாங்க. டிவைடட் பை பெரிமீட்டர் ஆஃப் டிஇஎஃப் கொடுத்துட்டாங்க 25. ஸோ அப்போ இங்கே 25.
ஸோ 25 எங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 9.1 இன்ட்டு 25 டிவைடட் பை 6.5. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 5 டேபிள் அடிங்க. 1 5 is 5, 3 5s are 15, 1.3 வரும். இங்கே 5 5s are 25. ஸோ இது வந்து 7 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 13 into 7 வந்து 91. ஸோ பாயிண்ட் ஒரு டிஜிட் அதுவுமே கேன்சல் ஆகிடும். அப்போ 7 5s are 35 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 35 சென்டிமீட்டர் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 27th கொஷின் பாருங்கள். இன் எ ட்ரையாங்கிள் PQR Q is 90 டிகிரி. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. இதில் இந்த Q வந்து 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ PR போட்டுக்கோங்க. PQ 5 சென்டிமீட்டர், PQ 5, QR வந்து 12, QR 12. அடுத்தது இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதால இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஷின் போட்டோம் இல்லையா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு சைடு 12 ஒரு சைடு 5 இருந்ததுன்னா ஹைப்போட்டீனியஸ் 13 இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சைடு 12 ஒரு சைடு 5 இருந்ததுன்னா இந்த ஹைப்போட்டீனியஸ் 30. அது கேல்குலேட் பண்ணாலும் அதே தான் வரும், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி. ஆனால் இங்கே கேல்குலேட் பண்ண வேண்டாம். QS பர்பண்டிகுலர் PR. ஸோ PRக்கு பர்பண்டிகுலராக QS வரைங்க. ஸோ QS பர்பண்டிகுலர் டு PR. ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பர்பண்டிகுலர் இது நான் ட்ரா பண்ணியிருக்கேன். தென் QS இஸ் ஈக்குவல் டு QS உடைய வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ QS உடைய வேல்யூ என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்னால் நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே PQ அந்த ரேஷியோ வந்து இந்த ட்ரையாங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு PQ பை QS, அதுவும் இந்த ட்ரையாங்கிளுக்கு அதே ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ட்ரையாங்கிளே நம்ம இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ PQR இங்கே இது 90 டிகிரி, இது 5, இது 12. ஸோ இங்கே பர்பண்டிகுலராக இங்கே நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இது வந்து S. ஸோ அப்போ இந்த PR வந்து பார்த்திங்கன்னா 13. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு இந்த ரெண்டு சின்ன ட்ரையாங்கிளில் ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு இந்த சின்ன ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெரிய ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். PQR. ஸோ இது வந்து 5, இது வந்து 12, இது 13. இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இது தானே 90 டிகிரி. அப்போது நான் அந்த S வந்து இங்கே வர மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க. அந்த S வந்து இங்கே வர மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ S Q இன்னொன்று வந்து R. ஓகேங்களா? ஸோ இப்போது இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இதில் இந்த QR மட்டும் 12 அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போது நல்லா கவனிங்க. இதுக்கு வந்து இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்னால் ரேஷியோ ஈக்குவலாக இருக்க போது இங்கே PQ, இதுக்கு இதுவான இங்கே சைடு என்னென்னா QS விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைப்போட்டீனியஸ் எடுக்க போகிறேன். ஸோ PR. இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா QR. இதில் தெரிஞ்ச வேல்யூலாம் போடுங்க. PQ வந்து 5 டிவைடட் பை QS நமக்கு தெரியாது, QSனே வச்சுக்கோங்க, அதுதான் கேட்குறாங்க. PR வந்து பார்த்திங்கன்னா 13 டிவைடட் பை QR வந்து 12. ஸோ QS இந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க, 12 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. 12 5s are 60 ஈக்குவல் டு 13 QS. அப்போ QS வேணும்னா அந்த 13 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 60 by 13. ஓகேங்களா? ஸோ 60 by 13 தான் ஆன்சர். ஆக்சுவலாக இங்கே வந்து 5 12 இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்து 13 வரும்.
இப்போது இங்கே வந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஆனால் நான் இதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை நான் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே 90 டிகிரி இருக்கா, அப்போ இந்த எஸ் தானே 90 டிகிரி, அதை வந்து நான் இங்கே வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு சைடு கியூ அதை மேலே போட்டுக்கிட்டு ஆரை கீழே போட்டுக்கிட்டேன். ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து ரேஷியோஸ் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூஎஸோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 27th கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 28th கொஷின் பாருங்கள். ஸோ a line segment joining the points 3, -4, 1, 2. ஸோ ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 3, -4 ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 1, 2 இருக்குது. ட்ரைசெக்டட்னா 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குது. பி இந்த இடம் வந்து பி, A, -2. அடுத்த இடம் வந்து Q, இந்த இடம் Q. ஸோ 5, 3, B. தென் A = என்ன, B = என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ட்ரைசெக்ட் பண்ணுறதால ஃபஸ்ட்டு இந்த Qவை விட்டுருங்க, இந்த Pயை மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பார்ட் இருக்கும், இங்கே வந்து 2 பார்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். P ஆஃப் A, அதாவது A உடைய ஃபார்முலா வந்து LX2 + MX1 டிவைடட் பை L + M. Lன்றது இந்த பிரிக்கிற ரேஷியோ. ஸோ இது L, இது வந்து M, இது X1, இது Y1, இது X2, இது Y2. ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா L வந்து 1 இன்ட்டு X2 வந்து 1 ப்ளஸ் M வந்து 2, X1 வந்து 3 divided by 1 + 2. 1 + 1 வந்து 1, 2 3s are 6 divided by 3. ஸோ 7/3. A உடைய வேல்யூ வந்து 7/3. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு B உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ B உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ நீங்கள் எதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னா இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ நல்லா கவனிங்க, இதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ இது வந்து 2 பார்ட் இருக்கும், இது வந்து ஒரு பார்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ B வந்து பார்த்திங்கன்னா Bன்றது இங்கே ஒயில் இருக்குது இல்லையா, அப்போ LY2 + MY1 பை L + M வரும். ஸோ இப்போ L வந்து 2 ஆகிடுச்சு, M வந்து 1 ஆகிடுச்சு. அப்போ 2 × 2 ப்ளஸ் M வந்து 1 × -4 டிவைடட் பை 1 + 2, சாரி 2 + 1. L + Mனா 2 + 1, 2 2s are 4, 4 - 4 divided by 3. ஸோ 0/3. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ நீங்கள் எக்ஸாமில் A கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா Bலாம் போட வேண்டாம். ஏன் அப்படின்னா இங்கே ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வந்து 7/3 கொடுத்துருக்குறாங்க. A ஆப்ஷனில் 8/3 இருக்குது, இங்கே 7/3. இந்த ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சர் வருது. இப்போ A வந்து 7/3 தெரியுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து B கண்டுபிடிக்காமல் இங்கே எடுத்துகிட்டு வந்து டிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு Aவை வச்சே நம்ம ஃபுல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரைசெக்ஷன் பைசெக்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த P கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு பார்ட்டு, இந்த பக்கம் 2 பார்ட்டு. இதுவே நீங்கள் Q கன்சிடர் பண்ணிங்கன்னா இது 2 பார்ட், இது ஒரு பார்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து cos square 30 டிகிரி ப்ளஸ் cos square 45 டிகிரி, 4 secant square 60 degree plus half cos square 90 degree minus 2 tan square 60 degree. ஸோ இது வந்து அந்த டேபிள் தெரியணும். எல்லா டேபிளும் அந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட வேண்டியதான். cos square 30 டிகிரினா √3/2, cos 30 வந்து √3/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு cos square 45 டிகிரி, cos 45னா 1/√2 வரும். ஸோ 1/√2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 secant square 60 டிகிரி. secant square 60 டிகிரினா secant 60 வந்து 2, அப்போ 2 ஸ்கொயர் வரும். ப்ளஸ் ஆஃப் cos square 90 டிகிரி
காஸ் 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0 ஸ்கொயர் மைனஸ் 2 tan ஸ்கொயர் 60 டிகிரி, tan 60 டிகிரி √3, ஸோ √3 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா √2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 2 வரும். 2 ஸ்கொயர் 4, 4 4s are 16, இங்கே 0 மைனஸ் 2 இன்ட்டு √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும் 3, ஸோ 2 இன்ட்டு 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/8 வரும். இங்கே 16 மைனஸ் 6 வரும். அப்போ 16 மைனஸ் 6னா 10. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 8 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 3 is 3, 8 10s are 80, 80 + 3 வந்து 83/8. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 30th கொஷின் பாருங்கள். If 1 0 of the quadratic polynomial is 2, then the value of k. ஸோ இந்த 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 ஆகும். எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த பாலினாமியல் 0 ஆகும். அதனால தான் அதுக்கு பேர் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் போட்டிங்க அப்படின்னா k இன்ட்டு 2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் 3 இன்ட்டு k எக்ஸ் வந்து 2 ப்ளஸ் k இஸ் ஈக்குவல் டு 0, 4k ப்ளஸ் இங்கே ஒரு k ப்ளஸ் 3 2s are 6. அது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா -6, 5k ஈக்குவல் டு -6. k உடைய வேல்யூ -6/5. ஸோ k உடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -6/5. ஸோ நெக்ஸ்ட்டு அசர்ஷன் அண்ட் ரீசன் பாருங்கள். ஸோ ஏனா அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். பினா ரெண்டுமே கரெக்டு ஆனால் ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. சினா அசர்ஷன் கரெக்டு, ரீசன் ராங்கு. டினா அசர்ஷன் ராங்கு, ரீசன் கரெக்டு. ஸோ இதுக்கு பாருங்கள், ஏபிஆர் 2 இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஏவும் பியும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா P of A equal to 2/5, P of B equal to 3/5, P of A intersection B equal to 6/25. ஆக்சுவலாக P of A intersection Bக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா P of A into P of B இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கரெக்டு. அப்போ ரீசன் கரெக்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இது வருதா பாருங்கள். அப்போ 3 2s are 2, 3 2s are 6, 5 5s are 25, 25/6 வருது. அப்போ அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கிறதால தான் இந்த வேல்யூ கரெக்டாக வருது. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ, அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர். ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நம்பர் இங்கே போட்டு பாருங்கள். 3 போடலாமா? 3 போட்டிங்கன்னா 3 3s are 9, 9 மைனஸ் இங்கே 3, 9ல் 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ அசர்ஷன் கரெக்டு. √2 இஸ் நாட் எ ரேஷ்னல் நம்பர். √2 வந்து ரேஷ்னல் நம்பர் கிடையாது, அதுவும் கரெக்டு. ஆனால் இது ரெண்டுக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. அசர்ஷனுக்கும் ரீசனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி வரும். அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட் அண்ட் assertion is reason is the not correct explanation. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 33rd கொஷின் பாருங்கள். assertion cos a plus cos square a equal to 1, sin square a plus sin power 4 equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரீசன் வந்து 1 minus sin square a equal to cos square a for any value. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா trigonometric identities யூஸ் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு cos a ப்ளஸ் cos ஸ்கொயர் a ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்குறாங்க. இதிலேருந்து cos a கண்டுபிடிங்க. ஸோ இதிலேருந்து cos a கண்டுபிடிச்சிங்கன்னா cos a ஈக்குவல் டு 1 மைனஸ் cos ஸ்கொயர் a வரும். 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏனா வந்து பார்த்திங்கன்னா sin ஸ்கொயர் a. அப்போ cos aவும் sin ஸ்கொயர் aவும் ஈக்குவல். அப்போ இந்த இதில் sin ஸ்கொயர் a ப்ளஸ் sin பவர் 4a ஈக்குவல் டு 2 வருது. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிங்க. sin ஸ்கொயர் a ப்ளஸ் sin பவர் 4a வந்து 2 வருதான்னு பார்க்கலாம். ஸோ sin ஸ்கொயர் a ப்ளஸ் sin பவர் 4aவை sin ஸ்கொயர் a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடலாம். ஸோ இது வந்து cos a, sin ஸ்கொயர் a உடைய வேல்யூ வந்து cos a, sin ஸ்கொயர் a ஹோல் ஸ்கொயர்னா cos ஸ்கொயர் a. ஏன்னா இதோடைய வேல்யூ காசு, காசை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா cos ஸ்கொயர் a.
அப்போ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்து 1, ஆனால் இங்கே வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. இதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க. இதில் இருந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் ஏவோடைய வேல்யூ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா, ஏன்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ வந்து சைன் ஸ்கொயர் வேணும்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர், அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் வேணும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ரிலேஷன். இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ. இப்போ இந்த ரிலேஷன் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இது 2 வருதான்னு செக் பண்ணணும். இப்போ இதை எடுத்துக்கிட்டு சைன் ஸ்கொயர் ஏவை அப்படியே ஃபுல்லாக தூக்கிட்டு காஸ் ஏன்னு போட்டுக்கலாம். சைன் ஸ்கொயர், அதாவது சைன் பவர் 4 ஏவை சைன் ஸ்கொயர் ஏ ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு அதுக்கு பதிலாக நம்ம காஸ் ஸ்கொயர் ஏ போட்டுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆனால் இங்கே 2ன்னு வருது. அப்போ அசர்ஷன் வந்து தப்பு. ரீசன் பாருங்கள், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணுன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ரீசன் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ரீசன் வந்து கரெக்டு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் ராங், ரீசன் கரெக்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 34th கொஷின் பாருங்கள். த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ப்ரைம் நம்பர் வென் டை இஸ் த்ரோன் ஒன்ஸ் இஸ் 2/3ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு டை த்ரோன் பண்ணால் டோட்டல் ஈவெண்ட் வந்து 1 2 3 4 5 6 வரும். இதில் ப்ரைம் நம்பர் வந்து 2 ஒரு ப்ரைம் நம்பர், 3 ஒரு ப்ரைம் நம்பர், 5 ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ 3/6 வரும். இதை அடிச்சிங்கன்னா 1/2 வரும். ஆனால் அவங்க 2/3ன்னு கொடுத்துக்கிறாங்க. இது தப்பு. ப்ரைம் நம்பர்ஸ் ஆன் எ டை 2 3 5 இது கரெக்டு. அப்போ அசர்ஷன் ராங்கு, ரீசன் கரெக்டு. அப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 35th கொஷின் பாருங்கள். x ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, 2x ப்ளஸ் ky மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஹேஸ் நோ சொல்யூஷன், k ஈக்குவல் டு 2. k ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ k ஈக்குவல் டு 2 போட்டிங்க அப்படின்னா k ஈக்குவல் டு 2 போட்டு செக் பண்ணுங்கள் ரேஷியோஸை. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, கேக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 3 இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ நோ சொல்யூஷன்னா ஃபஸ்ட்டு ரேஷியோவும் செகண்ட் ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஈக்குவலாக இருக்குது. தேர்ட் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கக்கூடாது, இங்கே ஈக்குவலாக இல்லை. அப்போ நோ சொல்யூஷன், அசர்ஷன் வந்து கரெக்டுப்பா. ரீசன் வந்து கன்சிஸ்டண்ட்டுக்கு a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு k1/k2. ஸோ k1னா லாஸ், இஸ் கன்சிஸ்டன்ட் வென் a1/a2. ஆக்சுவலாக இங்கே வந்து b1/b2ன்னு கொடுத்துருக்கணும், அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. b1/b2 இருந்துச்சுன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஆனால் இது ரெண்டுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. ஏன்னா இது நோ சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க, இது கன்சிஸ்டன்ட் ஃபார் யூனிக்யூ சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு, ஆனால் ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. ஸோ இதை வேணால் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க அசர்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் பவர் 4a ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ரீசன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது ரீசன், இது அசர்ஷன். நல்லா கவனிங்க. நமக்கு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1,
இதில் இந்த சைன் ஸ்கொயர் ஏ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ரீசன் வந்து கரெக்டு. இப்போ அசர்ஷனில் இதை நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்குவோம். இப்போ இதை பாருங்கள், காஸ் ஏ ஈக்குவல் டு இந்த காஸ் ஸ்கொயர் ஏ எந்த பக்கம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ வரும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏனா நல்லா கவனிங்க, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏனா காஸ் ஸ்கொயர் ஏ. அப்போ காஸ் ஏனாலும் சாரி, இங்கே நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். காஸ் ஏ வேணும்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வரும் இல்லையா. 1 இதெல்லாம் இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏனா இந்த ஃபார்முலாவில் சைன் ஸ்கொயர் ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வரும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம சைன் ஸ்கொயர் ஏ போட்டுக்கலாம். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ எங்கெங்கெல்லாம் இருக்குதோ காஸ் ஏ போடணும். அப்போ இங்கே போடுங்களேன், சைன் ஸ்கொயர் ஏ இருக்குதா, இந்த இடத்துல காஸ் ஏ போடுங்க. ப்ளஸ் இங்கே சைன் பவர் 4 இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் வந்தால் காசை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சைன் பவர் 4 ஆகிடும். ஏன்னா நல்லா கவனிங்க, காஸ் ஏ வந்து சைன் ஸ்கொயர் ஏனா காஸ் ஸ்கொயர் ஏ என்ன வரும்னா இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்கள் ரெண்டு பக்கம். இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏ, இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சைன் பவர் 4a. அப்போ சைன் பவர் 4aக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் ஏ போடலாம். அப்போ இது ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. ஆனால் இங்கே வந்து இங்கே ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. 1 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். கண்டிப்பாக இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஓகேங்களா, அதனால தான் அசர்ஷன் தப்பு, ரீசன் கரெக்ட். இந்த 33rd கொஷினுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அசர்ஷன் வந்து தப்பு. ஏன்னா இங்கே வந்து காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வருது. அதை வச்சு காஸ் ஏ ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏன்னு கண்டுபிடிச்சிட்டு இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் அகைன் காஸ் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 2ன்னு வருது. அப்போ ரெண்டும் வந்து வேறு வேல்யூ வருது. அப்போ அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ அப்போ அசர்ஷன் தப்பு, ரீசன் வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேஸ் ஸ்டடி கொஷின் பாருங்கள். Using Cartesian coordinates, we mark a point on a graph by how far long and how far up it is. The left right horizontal direction is x-axis, up down vertical direction is y-axis. Based on these facts, a case study is provided below. Read the information and answer the questions that follow. The team of archaeologists studying the ruins of Lignite, a small mining town from the 1800s, they plot points on the coordinate planes to show exactly where each artifacts found. So இங்க கொடுத்திருக்காங்க. They are used to coordinate plane as a map of section of the town. It shows the location of a medicine bottle M. So medicine bottle உடைய லொக்கேஷன் வந்து எம்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து டோர் நாப் வந்து டி கொடுத்துருக்குறாங்க. பாட்டரி ஜக் வந்து ஜே கொடுத்துருக்குறாங்க. நோட்டீஸ் தட் ஈச் யூனிட் ஆன் த கிரிட் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். ஸோ ஒன்றும் 5 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க. How far apart are the doorknob and the medicine bottle? ஸோ டோர் நாப்புக்கும் மெடிசன் பாட்டிலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இங்கேருந்து இங்கே தானே இருக்குது. இது அப்படியே நீங்கள் ஃபார்முலாலாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், அப்படியே கவுண்ட் பண்ணாலே நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ நல்லா கவனிங்க. 1, இங்கேருந்து இது வந்து 2, இங்கேருந்து இது 3, இங்கேருந்து இது வந்து 4, இங்கேருந்து இது வரைக்கும் 5. அப்போ 5 யூனிட்ஸ் தள்ளி இருக்குது. ஒரு யூனிட் 5 மீட்டர்னா 5 யூனிட்ஸ் வந்து 5 5s are 25 மீட்டர் வரும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 25 மீட்டர். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் வந்து 25 மீட்டர். அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். ஹவு ஃபார் apart the medicine bottle and pottery jug. மெடிசன் பாட்டிலும் பாட்டரி ஜக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஸோ மெடிசன் பாட்டில் இங்கே இருக்குது, ஜக்கு வந்து இங்கே இருக்குது இல்லையா. அப்போ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் தான். 1 2 3 4, இங்கேருந்து இது வரைக்கும் 5. ஸோ இங்கேருந்து இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது பாருங்கள். அப்போ 5 யூனிட்ஸ் தள்ளி இருக்குது. அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 × 5 மீட்டர். அப்போ 25 மீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். ஹவு ஃபார் அப்பார்ட் த
டோர் நாப் அண்ட் த பாட்டரி ஜக்கு. டோர் நாபுக்கும் பாட்டரி ஜக்குக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ டோர் நாப் இங்கே இருக்குது, பாட்டரி ஜக் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த 1க்கு நேராக தானே இது அப்படியே இருக்குது. அப்போ இது வந்து அப்படியே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இதை 5, இது 5 நம்ம ஏற்கனவே இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதை வந்து இது வேணும் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கொஷின் மார்க் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். கொஷின் மார்க் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 25. 25 ப்ளஸ் 25 வந்து 50 கொஷின் மார்க் ஸ்கொயர். அப்போ கொஷின் மார்க் ஈக்குவல் டு √50. √50 √25 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து ரூட் எடுத்துக்கலாம், 5 இன்ட்டு √2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஆனால் இங்கே ஆன்சர் என்ன இருக்குது? How far apart the door knob and the pottery jug? Door knob-க்கும் pottery jug-க்கும் ஸோ இது வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 இன்ட்டு √2 வந்து 1.414. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 5s are 20, 2 1 5 is 5, 5 plus 2 வந்து 7, 4 5s are 20, 2 1 5 is 5, 5 plus 2 7, 7.07. ஆக்சுவலாக மீட்டர் கிடையாது, இதில் அந்த மீட்டர் வராதுப்பா. ஏன்னா இந்த 7.07 ஆன்சர் வரலாம். அப்படி இல்லைனா ஒரு யூனிட்டும் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்னொரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 35.05. அது மேபி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சராக வரலாம். ஓகேங்களா? 35.05 இல்லை 35.35 இதுதான் ஆன்சராக வரணும். இங்கன்னா 7.07 இருக்குது. இது வந்து இந்த மீட்டர் கொடுக்காம இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா 7.07 ஆன்சர் வரணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.07. ஆனால் மீட்டரில் கேல்குலேட் பண்ணணும்னா இதில் ஒரு டிஸ்டன்ஸும் 5 மீட்டர்ன்றதால நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 35.35 தான் ஆன்சராக வரணும். பட் ஆனால் இவங்க வந்து இந்த மீட்டர் கொடுத்துருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ பட் இங்கே மீட்டர் கொடுக்காத ஆப்ஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா 7.07 அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? 39th கொஷின் வந்து த கோஆர்டினேட் ஆஃப் ஜக் அண்ட் மெடிசன் பாட்டில். ஜக்கு மெடிசன் பாட்டில் அதோடைய கோஆர்டினேட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஜக் எங்கே இருக்குது? ஜக் வந்து கரெக்டாக அங்கே இருக்குது. ஸோ இதோடைய கோஆர்டினேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 4. மெடிசன் பாட்டில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் -1. அப்போ 2,4, 2,-1 அதுதான் ஆன்சர். ஸோ ஏ தான் ஆன்சர். த லொக்கேஷன் ஆஃப் த டோர் நாப். டோர் நாபுடைய லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குது டோர் நாப். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் -1. ஸோ -3, -1 அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோர் நாபுடைய லொக்கேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ தான். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற 30 கேஸ் ஸ்டடி கொஷின் 40 கொஷின்ஸும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸ் வந்து நார்மல் MCQ, 5 கொஷின்ஸ் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன், அண்ட் 5 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ். ஆனால் கேஸ் ஸ்டடி கொஷின் வந்து நான் கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணலை. ஸோ நான் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாமில். ஏன்னா நமக்கு தேவை ஆன்சர் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அந்த டோர் நாப் மெடிசன் பாட்டில் ஜக் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அவங்களே அங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோஆர்டினேட்ஸாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து 2 -1, இந்த பாயிண்ட் 3 -1, இந்த பாயிண்ட் வந்து 2,4. இது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா 1 2 3 4 5. அப்போ 5 யூனிட்ஸ் தள்ளி இருக்குது. ஒரு யூனிட் 5 மீட்டர்னா 5 யூனிட் 25 மீட்டர். இங்கேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. 1 2 3 4 5. அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இல்லைனா என்ன பண்ணணும் சார்னு கேட்டிங்கன்னா இது வந்து 2, -1,
இது வந்து -3, -1. இப்போ இது கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா கோஆர்டினேட் தெரியும், இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதில் தேர்ட் ப்ராப்ளமில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் நேராக சால்வ் பண்ணிங்கன்னா தான் 7.07 வரும். பட் மீட்டரில் போட்டிங்கன்னா இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே தான் நடத்தணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாச்சும் எந்த ப்ராப்ளம்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த ப்ராப்ளம் வேணுன்னா உங்களுக்காக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி புது வீடியோவாக கூட போடுறேன். ஓகேவா? ஸோ நான் நிறைய கொஷின் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டேன். பட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? Okay, thank you students.